Day 88, time 12:49 PM. நேற்று மத்தியானம் எந்திரிச்சேன். சுத்தமாக முடியலை. ஐயோ, ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. குரல் வேற போச்சு, ரன்னிங் நோஸ் வேறு. சுத்தமாக முடியலை. சரி, எப்படியாவது சமைக்கணும், கஞ்சி வைக்கணும் அப்படின்னு வச்சு கஞ்சி வச்சு தேங்காய் சம்மந்தி அரைச்சி கொஞ்சம் சாப்பிட்டேன். ரோபி காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தா, அது குடித்தேன்னா இன்னும் வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா ஒரு மாதிரி ஆகி வாமிட் பண்ணிட்டேன். பட் அப்போ கூட சரியாகலை. சரி, ஆஃபீஸ் போகணுமேன்னு ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிவிட்டு ரெடியானேன். அதுக்கு முன்னாடி எனக்கு செகண்ட் செட்டு துணி காய போடுறதுக்கு கீழே போனேன். அங்கே பக்கத்து பிளாக்கில் இருக்கிறவங்க அங்கே போகாதீங்க, அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பரவாயில்ல, பாம்பு பயம் இல்லை அப்படின்னு. அவங்க செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. நான் சீரியஸாக தான் சொன்னேன், பாம்பு எல்லோரும் அதை பார்த்து பயந்து, அதுதான் நம்மளை பார்த்து பயப்படும். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் எப்படியோ ரெடி ஆகிட்டு இருக்கும்போது செருப்பு பார்க்க போனேன். அப்போது டேப்லெட் வச்சுருக்காங்க. ஸோ நினச்சேன் ரோபி யார்ட்டையாவது சொல்லி வாங்கி அங்கே வச்சுருக்கோன்னு. அப்புறம் கஞ்சி குடித்து டேப்லெட் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். வண்டியில் போகலான்னு நினச்சேன், ஆனால் சுத்தமாக முடியல. கேபில் தான் போனேன். கேப் ஏறி எப்படியோ ஆஃபீஸ் போயிட்டேன். சந்து சருவுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தேன். ட்ரிப்பு போயிட்டு வந்ததோட சாக்லேட்டு 7 2 சாக்லேட் எடுத்தான். நான் சொன்னேன், 1 எடுங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும், என்கிட்ட இல்லை அப்படின்னு. திமிரு காமிச்சிட்டு 2 எடுத்துகிட்டு போயிட்டா. கள்ளி. அவங்களுக்கும் அவங்க தங்கச்சிக்குமா. அப்புறம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸ்னேகா ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. ஃப்ளவர் நீங்கள் ஓகேவா, ஃப்ளவர் நான் விக்ஸ் வாங்கிட்டு வரவா, ஃப்ளவர் அது பண்ணுவா, இது பண்ணுவா, ஜர்க்கின் தரவான், ஜர்க்கின்லாம் கொடுத்தா. என்னோடய ஜர்க்கின் தான், பட் ஸ்டில் அப்போ அந்த டைமுக்கு நம்மளை கேர் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலிங்கே வேறு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ரொம்ப கேர் பண்ணான். அதே மாதிரி மோனியும் ரொம்ப கேர் பண்ணான். அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓகேவா, எதாவது வாங்கிட்டு வரவா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணான். மோனி தான் எனக்கு சூப்பு வாங்கி கொடுத்தா. பே பண்ண சொன்னால் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டா. இந்த மனசு தான் சார். ஸ்னேகும் அப்படி தான், மோனி அப்படி தான், எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். சருவும் அடியில் கேட்டாங்க. கேரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டேன் நான். இப்போல்லாம் எய்ம் வருது, பாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது இப்போ சரு சந்தெல்லாம் இது பழைய ஃப்ளவர் இல்லை, இது புது ஃப்ளவர் அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சாங்க. அப்புறம் வேறு என்னாச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக ஈவினிங் இவன் வினய் கால் பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு உடம்பு முடியல, நான் இப்போவே பார்க்க வரேன், ஸ்டே மட்டும் உங்கள் வீட்டில் அக்கமடேட் இது பண்ணுங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை எதுக்கு நான் வீட்டில் தங்க வைக்கணும்? என்ன பேச்சு பேசுகிறாரு எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அட்டெண்டே பண்ணியிருக்க மாட்டேன், ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. நான் சொன்னேன், யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு கிவ் யூ அக்கமடேஷன் ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு சொல்லி என்னமோ சொன்னேன். அப்புறம் நெட்டு எக்ஸாமு பார்த்தா ஹால் டிக்கெட் வந்திருக்கு, 29th எக்ஸாம். ஐயோ, ரொம்ப 7 நாள் தான் இருக்குது. நல்லா படிக்கணும், எப்படியாவது பாஸ் ஆனால் தான் பிஹெச்டி என்ட்ரன்ஸு அட்மிஷன் கிடைக்கும். அப்புறம் அதில் இருந்தேன். நேற்று நிறைய பேர் கேட்டாங்க, உடம்பு முடியலைன்னா. ஆமாம், உடம்பு முடியலை தான். நல்லா தான் இருந்தேன், திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம்
கொஞ்சம் படித்தேன் நேற்று. கேப் ஏற சுத்தமாக முடியல. அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ எனக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் மூட் ஸ்விங்ஸ் டைம் இது. யூஸ்வலாக ரொம்ப இமோஷனல் ஆவேன், ரொம்ப ஹர்ட் ஆவேன். ஆனால் நேற்று அதெல்லாம் நான் ஆகலை. கேஷுவலாக நான் அதை ஹேண்டில் பண்ணேன். எனக்கே என்னை அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நம்மளை யாராவது கோஸ்ட் பண்ணாலோ இல்லை வேணும்னு அவாய்ட் பண்ணாலோ நமக்கு அது தெரியும்ல நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போது ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அது தெரிஞ்சு நான் கேட்க மாட்டேன், லேட்டராக தெரிஞ்சிடும். அப்போது ரொம்ப ஹர்ட் ஆவேன். ஆனால் எனக்கு நேற்று ஹர்ட்டே ஆகலை. அப்படியா, நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு போகணுமா, நீங்கள் போங்க. வாழ்க்கையில் இருக்க வேணாமா, இருக்க வேணாங்க. ஸோ அதுக்காக முன்னாடி இருந்த அந்த மெமரியை நான் அந்த ரிலேஷன் அசிங்கப்படுத்த மாட்டேன் ஆப்வியஸாக. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் ஒரு பர்சனும் நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு திடீர்னு நாங்கள் பேசலை. அதுக்காக அந்த பர்சன் கொடுத்த கிஃப்ட்டோ இல்லை அந்த பர்சன் கொடுத்த ஏதோ ஒன்று மொமெண்டோ மெமரி எதுவுமே ஜெப்படைஸ் பண்ண மாட்டேன். அது செரிஷ் பண்ணுவேன். இப்போ அவங்க அப்படி இல்லைங்கிறதுக்காக அப்போ இருந்த அந்த மொமெண்ட்டை நான் தப்பாக நினைக்கக்கூடாது. ஸோ நேற்று அப்படி ஒரு 3 பேர்கிட்ட எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனால் எனக்கு அது ஹர்ட் ஆகலை. நான் நல்லா ஹேண்டில் பண்ணேன். அப்புறம் வேறு என்னாச்சு, ஸ்னாப்பில் ஷார்ட்கட்டு ரிமூவ் பண்ணி புது ஷார்ட்கட்டை போட கற்றுக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே ஸ்னாப் அனுப்புகிறவங்களுக்கு மட்டும் ஸ்னாப் போடுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு, நேற்று வேம்பேர் செம்ம கேரிங். என்ன உடம்பு எப்படி இருக்குது, டேப்லெட்டு போடாது, ஜிஞ்சர் ஹனி அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு அதை குடி என்னென்னமோ சொன்னான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அப்போ நான் கேட்டேன், என்ன அதிசயமாக கேர்லாம் பண்ணுறீங்கன்னு. நான் எப்போவுமே கேர் பண்ணுவேன், தான் தெரியாது அப்படின்ட்டாங்க. சரிங்க அப்படின்னு. அப்புறம் சுத்தமாக முடியலையா, நேற்று ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்ததும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை. ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி அப்படியே படுத்தேன். நான் அப்படி தூங்கி காலையில் ஒரு 9:30 10:30 எந்திரிச்சிட்டு 9:30 எந்திரிச்சு மறுபடியும் படுத்துட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கு எந்திரிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காஃப் சிரப்பு, அந்த ஆஸ்தர் கைண்டுன்னு ஏதோ காஃப் சிரப்பு வேறு லெவல். அது குடித்தா மட்டும்தான் எனக்கு ஒன்று உடம்பும் சரியாகுது, தூக்கமும் வருது, ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த ஒன்று நல்ல விஷயம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நேற்று டின்னருக்கு நான் ரைஸு, தேங்காய் சம்மந்தி, அப்புறம் தயிர் மிளகு ஃப்ரை தான் எடுத்துகிட்டு போனேன். ரோபி வாங்கி கொடுத்த புது டிஃபன் பாக்ஸில். பாரு எனக்கு உடம்பு முடியலைன்னொடனே சூடாக இட்லி சாப்பிட்ற ஃப்ளவரு அப்படின்னாங்க. நான் இட்லி என்னோட அந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன், தேங்காய் சம்மந்தி வச்சு சாப்பிட்டேன். பாரு தான் ரைஸு தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு என்னோடய தேங்காய் சம்மந்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். அப்புறம் நேற்று வேறு இன்னொன்று விஷயம் நடந்தது, மறந்துட்டேன். சரி, இனி ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். அவ்வளோதான். டேட் ஆகும்.